எங்க அந்த குரான் எங்க 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 அவன் முதல்ல சத்தியம் பண்ணுவாங்க, நானும் சத்தியம் பண்ணுவேன். என்ன 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 தப்பு சத்தியம் பண்ண போற? அதுவா பக்கத்து வீட்டு சுல்தானா வந்து நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் காசு குடுக்கல, 500 தான் குடுத்தேன் எனக்கு. நான் 1000 குடுத்தேன், அவ 500 குடுத்தேன்னு தான் சொல்றா. 1000 எப்ப குடுத்த? 2 நாளைக்கு முன்னாடியே அவ தான் கேட்டான்ட்டு குடுத்தேன். பாதி பாதியா குடுத்தேன். 500 500 ஆனா எனக்கு அவ 500 மட்டும் தான் குடுத்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்காக நீ சத்தியம் பண்ணுவியா? அவங்க அம்மா மேல சத்தியம் பண்றா, அவங்க அப்பா மேல சத்தியம் பண்றா, எல்லார் மேல சத்தியம் பண்றா. அதனாலதான் மனுஷன் மேல சத்தியம் பண்றாங்க, நம்ம குரான் மேல சத்தியம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன். எனக்கு குரான் கொடுங்க. ஆஷிஃபா, அவ பண்றது ரொம்ப தப்பு. பெற்றோர்கள் மேலயோ இல்லனா காபத்துல்லா மேலயோ இல்ல குரான் மேலயோ மத்த பொருளுங்க மேலயோ அம்மா மேலயோ அப்பா மேலயோ இந்த மாதிரி மனிதர்கள் மேலயோ யார் மேலயும் சத்தியம் பண்ணக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, சத்தியம் பண்ணா அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். ஒருவர் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டும் சத்தியம் செய்யட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி மற்ற எல்லா விஷயங்கள் மேலயும் சத்தியம் பண்ணா அது அல்லாஹ்வுக்கு இணை வச்ச மாதிரி ஷிர்க் செய்த மாதிரி ஆயிடும். அதனால அவ செய்யறான்னு சொல்லிட்டு நீ அந்த தப்பான காரியத்தை பண்ணாத. என்ன 500 ரூபாய் தர மாட்டேன்னு சொல்றாளா? பரவாயில்ல, குடுக்குற 500 ரூபாயை வாங்கிக்கோ. அவ ஏமாத்தினா அதுக்கு அல்லாஹ் கிட்ட அவ பதில் சொல்லிக்கிட்டோம். சரியா? கோவப்படாம போய் உட்காரு. குடுக்குற காசை வாங்கிட்டு வா போ. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன்.